வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். மகா சிவராத்திரி விரதம் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ளது. சிவனுடைய விரதங்களில் அதி உன்னதமான மகா சிவராத்திரி புனித விரதம் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ளது. சிவராத்திரியில் சிவசிந்தனையில் இருந்து சிவ பஞ்சாட்சரம் சிவபுராணங்களை பாராயணம் செய்து வழிபடுபவர்கள் பேரானந்த பெருவாழ்வு வாழ்வார்கள் என கூறப்படுகிறது. சர்வதேச இந்து மத குருப்பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜா ராஜகுரு ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் சிவராத்திரி விரதம் தொடர்பாக இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் சிவனுடைய விரதங்களிலே அதிஉன்னதமாக போற்றப்படுகின்ற இந்த மாசி மாதத்து அபரபட்சத்து சதுர்த்தசியிலே அனுஷ்டிக்கின்றதாகிய மகா சிவராத்திரி விரதம். இந்த சிவராத்திரியிலே 4 யாமங்களும் கண்விழித்திருக்க முடியாதவர்கள் 2ஆம் யாமமாகிய லிங்கோர்பவ காலம் வரையிலே கண்விழித்தாலே நள்ளிரவு 12:30 வரையிலே எல்லா பலன்களும் பூர்ணமாக கிடைக்கும். அவ்வாறு நாம் இந்த கண்விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக களியாட்ட நிகழ்வுகளையோ அல்லது வெறுமனே தொலைக்காட்சிகளையோ நாம் பார்த்து திரைப்படங்களை பார்த்து கண்விழிப்பது என்பது அல்ல. சிவராத்திரியிலே இந்த சிவனுக்குரிய ராத்திரி சிவ சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும். சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொண்டே இருந்தாலே அது பெரிய சிறப்பு. 4 யாமங்களும் இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம். லிங்க அஷ்டகத்தை பாராயணம் செய்யலாம். பிரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம் நிர்மல பாஷித சோபித லிங்கம் என்மய துக்க விநாசன லிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். இவ்வாறு லிங்காஷ்டகத்தை பாராயணம் செய்யலாம். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை ஜெபம் செய்யலாம். சிவபுராணம் பாராயணம் செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. மணிவாசக பெருமான் அழகாக சொன்னார். ஏன் அந்த சிவபுராணத்தை தான் பாடுகிறேன் என்று சொல்லுவார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். போன ஜென்மங்களிலே செய்த முற்பிறவிலே செய்த தீவினைகளை எல்லாம் ஓய்ந்து விடுவதற்கு, அந்த வினைகள் ஓய்ந்து விடுவதற்காக செய்த வினைகள் நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அதனுடைய தாக்கங்கள் குறைவு. பொதுவாக மழை பொழிவது என்பது இயற்கை. நாம் நனையாமல் இருப்பதற்காக ஒரு குடையை பிடித்துக் கொள்வதனால மழை நின்று விட்டது என்று அர்த்தம் அல்ல. நாம் நம்முடைய தலை உடம்பு நனையாமல் குடையை பிடித்துக் கொள்வோம். அதுபோல இந்த பிரார்த்தனைகள் இவ்வாறு சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது அந்த முந்தை வினைகள் ஓய ஓய என்றார், ஓய்ந்து விட அதனுடைய தாக்கங்கள் குறைவாக வரக்கூடியது. எனவே இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம். ஸ்ரீருத்ரத்தை ஜெபம் செய்யலாம். 4 யாமங்களும் ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம் என்கின்ற 4 வேதங்களை வேத அத்தியானம் பண்ணுகின்றவர்கள் பாராயணம் செய்து கொள்ளலாம். இவ்வாறு சிறப்போடு சிவ சிந்தனையிலே இருந்து நாம் இந்த சிவராத்திரியை அனுஷ்டித்து சிவனுடைய பூர்ணமான அருளை பெற்று ஜோதி வடிவமாக தோன்றியவர் இறைவன். கேளில் பரம் சோதி கேளில் பரம் கருணை என்றார் மணிவாசக பெருமான். அதைத்தான் வள்ளலாரும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்றார். இறைவனுடைய பண்பு ஜோதி வடிவம். இறைவனை வணங்குவாய் நமக்கு கிடைக்கின்ற பயன் கருணை என்ற நல்ல சிந்தனையோடு சிவராத்திரியிலே சிவ சிந்தனையிலே இருந்து சிவபுராணத்தை, சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரங்களை, வேத மந்திரங்களை கேட்டும் பாராயணம் செய்தும் இறையருளை பற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி தானியோஸ் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. கனடா பிக்கரிங் அருள்ஜோதி சாம்பசிவேஸ்வரர் தேவஸ்தானத்தில் இன்று மகா சிவராத்திரி விரத பூஜை இடம்பெறவுள்ளது.
கனடா பிக்கரிங் அருள்ஜோதி கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவேஸ்வர தேவஸ்தானத்தில் இன்று சிவராத்திரி விரத பூஜை வழிபாடுகள் இடம்பெற உள்ளன. இதில் 2ஆம் ஜாமமே லிங்கோத்பவ காலமாகும். ஆலய ஸ்தாபகர் தேவஸ்தான பிரதம சிவாச்சாரியார் கலிமாமணி சாம்பசிவ சோமஸ்கந்த குருஜி சிவஸ்ரீ சோமஸ்கந்த கோபிகிருஷ்ண சிவாச்சாரியால் தலைமையில் சிவராத்திரி பூஜைகள் நடைபெற உள்ளன. இலங்கையின் முதலாவது இந்து மத குருபீடாதிபதி யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு சிவாகம ஞானி அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியாரின் 100வது ஆண்டு ஞாபகார்த்தமாக கனடா நாட்டில் சாம்பசிவ சிவாலயம் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.